ஓகே, ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் அவருடைய காலடியில் 1993ஆம் ஆண்டு நான் இங்கே தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே கள உதவியாளராக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது எனக்கு வந்து சுப்பீரியராக ஐயா நாமாலய செயலாளர் அவர் இருந்தாங்க. அப்போ தான் வந்து அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. கேட்கலையா? அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. அப்போ வந்து என்னென்னா, என்னுடைய சகோதரர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் மூலமாக ஐயாவினுடைய அறிமுகம் கிடைச்சது. அப்போ வந்து என்னென்னா, என்னுடைய தங்கைக்கு வந்து நான் வரன் தேடி கொண்டு இருந்த பொழுது அவர் மூலமாக தான் ஐயா வந்து அறிமுகம் பண்ணார், நாமலய செயலாளர். அப்பொழுது என்னென்னா, அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு தடவை என்னுடன் வேலை பார்த்தவங்க ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் திருவண்ணாமலைக்கு கட்டாயம் வரணும் மாரிசாமி அப்படின்னாங்க. திருவண்ணாமலை வந்து எனக்கு அதான் முதல்ல ஒரு அனுபவம். அப்போ வந்து நான் சரி ரைட்டு அப்படின்னு ஐயா கூட நாங்கள் போயிருந்தோம். அப்போ நாமாலயத்தில் வந்து அப்போ யோகிராம் சுரத்குமாருடைய ஆசிரமத்தில் எப்படின்னா அப்போ தான் கட்டுமான பணி நடந்து கொண்டுட்டு இருக்கிறது. பகவான் வந்து ஒரு வெள்ளை கார், அம்பாசிடர் காரில் சரியாக 10 மணிக்கு அந்த வாசலில் வந்து வரிசையாக நிற்க வைப்பாங்க. 2 பக்கமும், இந்த பக்கம் ஆண்கள், அந்த பக்கம் பெண்கள் நிற்க வைப்பாங்க. அப்போ வந்து அவருடைய மந்திரத்தை வந்து யோகிராம் சுரத்குமார் ஜெயகுராயான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு மெதுவாக அந்த வண்டி செல்லுமோ அவ்வளவு மெதுவாக, அதாவது குழந்தை நடந்த மாதிரி தான் அந்த சாரதி செல்லும். அப்போ வந்து நம்ம வந்து குனிஞ்சு அவரை பகவானை வேண்டுவோம். அப்போ அவர் வந்து அவருடைய 2 கைகளையும் தூக்கி கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருந்தாலும் 50 பேர்த்துக்காக கையை தூக்கியிருப்பார். 100 பேர் இருந்தாலும் 100 பேருக்கு தூக்கியிருப்பார். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 45 நிமிஷம்னாலும் அந்த ஆசிரம கேட்டுக்குள்ளே போகிற வரையும் அவர் கையை உயர்த்தி தான் நினச்சிருப்பார். நாங்கள் எல்லாமே குடிஞ்சு அவரை பாதம் தொட்டு வணங்க முடியாது. ஏன்னா அவர் வந்து அந்த ஆசிரமத்துக்குள்ளே போன பின்னாடி அவர் வந்து அவருடைய இருக்கையில் உட்காரும் பொழுது எங்களை வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து வரிசையாக உட்கார வைப்பாங்க. அதாவது வருஷ பிரகாரம் தான், எந்தவித முன்ன அனுமதி இல்லாமலாம் உள்ளே விட மாட்டாங்க. அது என்னை விட வந்து ராதாண்ணனுக்கு அருமையாக நல்லா தெரியும். ஏன்னா அவர் இருக்கப்போ நாங்கள்லாம் ஒன்றா வேலை பார்த்தவங்க, அவர் கூடயும் நான் பயணிச்சிருக்கேன். அப்படி போகிறப்ப என்ன வரிசையாக உட்கார வைப்பாங்க. அங்கே பேசுகிறது கூட வந்து ஒரு சத்தம் கூட இருக்காது, ஒரு தும்மல் கூட இருக்காது, பின் ட்ராப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளவு சைலண்ட்டாக இருப்பாங்க. அந்த மந்திரங்கள் சொல்ல 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 அவர் ஒரு சில சமயம் வந்து என்ன செய்வார்னா எந்திரிச்சு நடந்து வருவார். நம்மளை உட்கார சொல்கிறது வந்து 3 வரிசையாக உட்கார சொல்லுவாங்க. அவர் நடந்து வந்து எல்லாத்துக்கும் ப்ளஸ் பண்ணுற மாதிரியும் செய்வாங்க. சில சமயம் என்ன செய்வார்னா அவர் வந்து எந்திரிச்சு ப்ளஸ் பண்ணுவாங்க. சில சமயம் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடி இருக்கிறதை நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து அந்த முடிச்சக்கிற டானு 12 மணிக்கெல்லாம் வந்து அவருடைய அந்த பஜன் காலையில் முடிஞ்சோடனே நமக்கு வந்து எல்லாத்தையுமே சாப்பிட சொல்லுவாங்க. சாப்பிட சொல்லிவிட்டு மாலை 4 மணிக்கு திருப்பி வருவார். அப்போ நாங்கள் வந்து என்ன நினைப்போம்னா முத ஐயா கூட்டிகிட்டு போன அப்போ இங்கேருந்து சென்னை வண்டியில் நைட்டு ஒரு 10 மணிக்கு கிளம்புவோம். இது வந்து எப்பயுமே நினச்சா ஐயா சொல்லுவார், நம்ம கிளம்பிடலாமா மாரிசாமி, மற்றவங்களே சொல்லிடுங்கன்னு சொல்லி. அப்போ இந்த நித்யா மெடிக்கல்னு ஒரு மெடிக்கல் இருந்துச்சு ஆர்த்தி தேட்டர்கிட்ட. அதுதான் வந்து நம்மளுடைய ஜங்ஷன் பாயிண்டாக இருந்துச்சு. உடனே சொன்னோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர், அதாவது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னே சொன்னாலும் ஒரு 15 பேர் கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதில் வந்து அடியேன் நான் ஒருத்தன். அப்போ நாங்கள் கிளம்பி போகிறோம்னா இங்கேருந்து போகிறப்ப ஒரு பஸ் அனுபவம் எப்படின்னா கடுமையான அனுபவமாக இருக்கும். ஒரு சில சமயம் எங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கும், சில சமயம் உட்கார்றதுக்கு இடம் கிடைக்காது. நாங்கள் இங்கேருந்து வந்து திருச்சி வரையும் ஐயா உள்பட இப்போயும் பழைய நினைவுகள்லாம் இருக்குது, நின்றுக்கிட்டே தான் போவோம். அதுக்கு பின்னாடி திருச்சியில் இருந்து விழுப்புரத்துக்கு போவோம். விழுப்புரம் போகிறப்ப மாலை 3 மணி ஆகும், இது இரவு 3 மணி ஆகும். அங்கே இறங்கி 1 மணி நேரம் அங்கே வந்து பஸ்ஸு திருவண்ணாமலைக்கு ஒரு பஸ் இருக்கும். 4 மணிக்கு அங்கே ஒரு டீ கடையில் டீயை சாப்பிட்டு இங்கேருந்து போனோம்னா கரெக்டாக அதிகாலை 5:30 மணி 5:45 தான் அந்த திருவண்ணாமலை சென்றடைய முடியும். அங்கேருந்து நாங்கள் போய் அப்போ வந்து கட்டுமான பணி நடக்கிறனால முன்னாடி ஒரு பைப்பெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த பைப்பில் குளிச்சுட்டு அங்கேயே உட்காந்துருப்பாங்க. அதாவது இதில் என்னென்னா முன்னாடி வரிசையில் உட்காரணும்னா சீக்கிரம் போய் நிற்கணும் வரிசையில். அதுதான் ஒரு பெரியது. அவர் பகவானை பார்க்க நெருங்கி நிற்கணும் அப்படிங்கிற நின்னோம்னா கிட்டத்தட்ட 8 மணி 30 மணி 10 மணிக்கு தரிசனம் காண்றதுக்கு 8:30 மணிக்கெல்லாம் நின்ன காலம்லாம் உண்டு. அதாவது அவருடைய தரிசனத்துக்காக ஏகப்பட்ட பேர் வந்து வரிசையாக நிற்பாங்க.
எங்களுடைய நான் வந்து பல தடவை போயிருக்கேன், பல தடவை வந்து ஐயா கூட போயிருக்கேன். அதுவும் இல்லாமல் தனித்தும் போயிருக்கோம், செஞ்சுருக்கோம். ஒரே ஒரு அனுபவம் என்னென்னா, பகவான் இருக்கிறப்ப நான் வீடு கட்டுமான பணிக்காக ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், பாலகிருஷ்ணாபுரத்தில் இடம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த இடம் வாங்குறதுல வந்து ஒரு சின்ன குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. ஒரு 10 பேர்த்திட்ட ஐடியா கேட்டால் அவங்க ஒரு ஐடியா வெவ்வேறு தரமாக சொல்லுவாங்க. அப்படி என்னுடைய அனுபவம் என்னென்னா, என்னுடைய பழக்கம் என்னென்னா, வேண்டுதல்னா ஏதாவது ஒரு வேண்டுதல்னா திருவண்ணாமலை நோக்கி போயிடுவேன். திருவண்ணாமலை நோக்கி போனால் எங்கள் மனைவி கூட சொல்லுவாங்க, என்னங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு. ஆமாம்மா நான் திருவண்ணாமலைன்னா என்னுடைய மனைவி நீங்கள் கிளம்புங்கன்றுவாங்க. நான் அங்கே போய் பகவானை பார்த்துட்டு வந்தோன்னே ஒரு விடை கிடைக்கும். அதே மாதிரி எப்பயுமே ஒரு என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றினா மறும் நாளே அவர்கிட்ட போய் நன்றி சொல்ல மறக்க மாட்டேன். அவர்கிட்ட போய் முதல் வேளை நன்றி சொல்லிட்டு வந்துடுறது தான் என்னுடைய இன்று வரை நான் வந்து அதை பழக்கமாக வச்சுருக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப அப்போ வந்து திருவண்ணாமலைக்கு போகிறோம். காலையில் சரியாக ஒரு 10 மணி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100-120 பேர் வந்து பகவான்கிட்ட காண்றதுக்காக நிற்கிறாங்க. அப்போ மணின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ரொம்ப அதாவது ஒழுக்கமாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுவார். அப்புறம் அவர்கிட்ட ஐயாவை கேட்குறேன். அவர் வந்து இன்றைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு மதியானத்துக்கு மேலே தான் இருக்கு நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வரையும் இருக்கிறோம். 12 மணி வரையும் பகவானை தரிசிக்க முடியலை. என் கூட வந்தவங்க ஒரு 4-5 பேர், அவங்கவுங்க ஒரு வேண்டுதலுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ நாங்கள் 4 மணிக்கு பார்க்குறோம். 4 மணிக்கும் பகவான் கார் வரல. ஒரு ஏமாற்றமாக இருக்குது. அப்போ என்னுடைய உடன் வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, சாமியை பார்க்காம நம்ம போகக்கூடாது, நாளைக்கு கூட பார்த்துட்டு போயிடுவோம் சாமி அப்படின்னு சொல்லவுமே மணி 5 ஆச்சு, 5:15 ஆச்சு. அந்த காரை நாங்கள் விட்டு வெளியே பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், கார் வரல. அப்போ வந்து எங்களோட இருந்தவங்க வந்து காலையில் 125 பேர், மாலையில் வந்து 50 பேர், அதுக்கு அடுத்து 30 பேர், 20 பேர், 10 பேர், நாங்கள் ஒரு 6 பேர் தான் இருக்கிறோம். கரெக்டாக 5:30 மணி அளவில் வந்துட்டார். பகவான் வரவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பகவான் வந்தாருன்னா எப்பயுமே வந்து ஒரு சேரில் வெளியே உட்காந்துருப்பார். அப்போ வந்து கேட்குறாங்க பணியாட்கள், நீங்கள் என்னங்க இன்னும் எங்கே இருக்கீங்க? இல்லை நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கிறோம், பகவானை பார்க்கறதுக்காக இருக்கேன், கட்டாயம் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி. சரி வாங்க அப்படின்னு சொல்லவுமே அப்போ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடிக்கு முன்னால் தான் நம்மளை நிற்க வைப்பாங்க. பகவான்கிட்ட வந்து அவர் வந்து இங்கிலீஷ் பேசுவார். அவருடைய இங்கிலீஷ் வந்து மென்மையாக இருக்கும், நமக்கு அது புரியாது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அப்போதைக்கு மணி அவர்கள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்கிறோம், இந்த மாதிரி வேண்டுதலுக்காக வந்திருக்கேன் சாமி, பகவான்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி. சாமிகிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி இவங்க வேண்டுதலுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அவர் கேட்குறாரு. அவர் கேட்குறதெல்லாம் நாங்கள் மண்டிக்கிட்டு கை கட்டி நிற்கிறோம், மண்டிக்கிட்டு அப்படி இது இருக்கிறோம். அவர் வந்து கேட்குறாரு, என்னன்னு ஏதுன்னு கேட்டுட்டு இட்ஸ் ஆல் ரைட்டு மட்டும் நல்லா தெரியுது. இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 கைகளையுமே தூக்கி பகவான் ஆசீர்வாதம் பண்ணுறார். பகவான் அதாவது பயங்கரமாக ஆசீர்வாதம்னா சரியான ஆசீர்வாதம், அவ்வளவு தூரம் ஆசீர்வாதம் பண்ணுறார். நாங்கள் 4 பேருமே கண் கலங்கிட்டு இங்கே வர்றோம். என்னுடைய பிரச்சனை என்னென்னா, அந்த வீட்டினுடைய இட பிரச்சனை, அதாவது இடத்துல உள்ள அளவுகளுக்காக போயிருந்தேன். அது வந்து சுமூகமாக தீர்ந்தது. என்னுடன் பணியாற்றியவர் முத்துக்காலைன்னு ஒருத்தர் வடமதுரையில் இருந்தார். அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடத்துல வந்து விவசாயத்துக்காக கிணறு தோண்டினாங்க. அப்போதைக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கிணறு தோன்றதுக்காக. அப்புறம் அவர் போய் 3 நாள் கழித்து நாங்கள்லாம் வடமதுரையில் வேலை பார்த்தோம், மின்சார வாரியத்தில் வேலை பார்க்குறப்ப அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறார், சார் போர் போட்டான் தண்ணி வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்கிறார். உடனே நான் என்ன சொன்னேன், என்னங்க எப்போ போகலாம்னு. இல்லை சார் நம்ம இப்போயே போயிடுவோம் சார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 12 மணி அளவில் நாங்கள் பேசுகிறோம். 2:30 மணிக்கு கிளம்புறோம், திருப்பி அங்கே போயிடுறோம். அங்கே போகிறப்ப மணி வந்து 9 மணி. அப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கவும் நைட்டு அங்கேயே தங்கிட்டு காலையில் அவரை பகவானை பார்க்குறோம். பகவானை பார்க்குறப்ப தனிப்பட்ட முறையில் இல்லை, அது சச்சங்கத்தை தான் அந்த வரிசையாக உட்கார வைக்கிறதுல பார்த்துட்டு நன்றி சொல்லிவிட்டு திருப்பி வந்துடுறோம். இது மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. இதில் வந்து என்னென்னா, இன்னொரு முறை நான் வந்து பகவானை பார்க்குற, அதாவது எனக்குள்ளேயே நானே ஒரு கான்சன்ட் பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா, காலையில் வந்தால் கூட்டம் இருக்கும், மாலையில் வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்கிறத முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாத காலத்துக்கு பின்னாடி, அப்போ வந்து எப்படின்னா, எப்படியும் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை நான் திருவண்ணாமலை போயிடுறது. அப்படி போகிறப்ப ஒரு தடவை வந்து ஒரு 10 பேர் தான் இருந்தோம். 10 பேர் இருக்கிறப்ப என்னென்னா, நாமம் சொல்ல சொல்லி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு எனக்கு. நாமம் சொல்ல சொல்லி அப்போ வந்து நாமம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் தான் சொல்ல சொன்னாங்க. அப்போ வந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு சொல்லிட்டு கடைசியில் 10 பேர்த்தையும் வரிசையாக ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வரிசையாக நிற்க வச்சாங்க. நிற்க வைக்கிறப்ப அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, பகவான்கிட்ட நீங்கள் உங்களுடைய குறைகளை வேண்டதை விட அவர் எல்லாமே ஸ்கேனர் பண்ணிடுவார், அதனால் நீங்கள் வந்து
பகவானை நோக்கி வணங்குங்கள், அது நிச்சயம் நிறைவேறும்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் வந்து என்னுடைய அப்போ நான் எதுவுமே வேண்டப்படலை. அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்படி வர வழியில் வர்றது என்னென்னா, திருப்பி வந்து திருவண்ணாமலை. அப்போ அது வந்து பஸ்ஸு போக்குவரத்துலாம் இவ்வளோ கிடையாது. இப்போ இருக்கிற பஸ்ஸு போக்குவரத்து இவ்வளவுலாம் டிரான்ஸ்போர்ட்லாம் இல்லை. அப்போ வந்து என்னென்னா, அங்கேருந்து நேராக விழுப்புரம் வரணும். விழுப்புரம் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஆகும். விழுப்புரத்துலேருந்து நிச்சயம் வந்து திருச்சி வரையுமே நாங்கள் நின்று தான் வரணும். அது உங்களுக்கு சென்னையிலேருந்து விழுப்புரத்துக்கு விழுப்புரத்தில் வந்து பஸ்ஸு நிற்கிறப்பே பஸ்ஸு ஃபுல்லாக தான் நிற்கும், ஸ்டாண்டிங்காக தான் நிற்கணும். கிட்டத்தட்ட வந்து ஐயா உள்பட, நாமாலய செயலாளர் ஐயா உள்பட நாங்கள்லாம் வந்து அப்போ வந்திருக்கிறப்ப நின்னே திருச்சி வரையும் வருவோம். திருச்சிக்கு வரப்போ அந்தாண்டான்னு 1 மணி ஆகும். அங்கேருந்து இங்கே வரப்போ கிட்டத்தட்ட 4-4:30 ஆகும். அதுக்கு பின்னாடி நாங்கள் அந்த பார்க்குற வேலையெல்லாம் பார்த்துட்டு அலுவலகத்துக்கு செல்கிற வழக்கமும் உண்டு. ஆனால் இன்று நாமாலயத்தின் சார்பாக இவ்வளவு சிறப்பாக நம்ம வந்து பஸ்ஸில் எல்லா வசதியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரெண்டாவது, நாமாலயத்தில் வந்து 2 நாள் தங்குற வாய்ப்பு வந்து இப்போ தான் கிடைக்கிது. நாங்களாம் அப்போ ரொம்ப வருஷம் கனவு இது. எப்படின்னா, நம்ம நாமாலயத்துக்கு போனால் அங்கே நாமாலயத்திலேருந்து திருவண்ணாமலை போனால் அங்கே தங்கணும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவு. அது எப்போ வருது? 25 வருடங்களுக்கு பின்பு இப்போ தான் நிறைவேறுது. இப்போ தான் வந்து அடிக்கடி வந்து நம்ம திருவண்ணாமலை போகிறோம். அனைத்து வசதிகளுமே அங்கே செஞ்சு தராங்க. நம்மளும் சிறப்பாக வந்து வேண்டிக்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, எனக்கு என்னுடைய மகளினுடைய பொறியியல் படிப்புக்காக பகவான்கிட்ட வேண்டியிருந்தேன். அது வந்து பொறியியல் படிப்பு என்னுடைய பொண்ணுக்கு வந்து நல்ல ஒரு இன்ஜினியர் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டியிருந்தேன். அப்போ பகவான்கிட்ட வேண்டியிருக்கப்ப அப்போ தேவிகா அம்மா இருக்காங்க. அவங்கள்ட்ட நானும் என்னுடைய மனைவியும் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி என்னுடைய பொண்ணு வந்து பொறியியல் நல்ல காலேஜில் சேர்க்கறதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, நாம ஜபம் வந்து நீங்கள் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் பகவான் யோகிராம் சுரத்குமார் உடைய நோட்டில் எழுதுங்க, நிச்சயம் வந்து உங்களுக்கு நல்ல காலேஜ் அமையும். இது வந்து கவுன்சிலிங்க்கு நாங்கள் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகிறப்போ நாங்கள் வந்து இதுக்கு முன்னே வந்து நானும் எனது மனைவி என்னுடைய மகளும் சேர்ந்து இதில் கோயம்புத்தூரில் ஒரு காலேஜை சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். அந்த காலேஜை சூஸ் பண்ணி சொல்லிட்டோம். ஆனால் கவுன்சிலிங் போய் பார்க்குறப்ப எங்களுக்கு முன்னாடி இருக்க வரையும் அந்த காலேஜ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கட் ஆஃப் முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து மாலை 7 மணி அளவில் ரொம்ப வருத்தமாகி போச்சு. எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. என்ன இவ்வளோ தூரம் இருந்தோம், ஒரு கோயம்புத்தூரில் வந்து இந்த காலேஜ் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லவுமே, அது வந்து அப்போதைக்கு வந்து ஒருத்தர் அங்கே இருக்கிறவர் சொல்கிறார், கிடைக்கிறது கிடைக்குமாப்பா அப்படின்னு சொல்கிறார். அங்கே சொல்கிறப்ப அவர் அந்த வாக்கு வந்து நான் பகவான் வாக்காக எடுத்துக்கிட்டு அங்கே போகிறோம். அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நாங்கள் தான். அப்படி போகிறப்ப தான் சென்னை சவிதா காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு இசிஇ ஃபஸ்ட்டு இதை எடுக்கிறப்ப நமக்கு என்னென்னா, இது பொண்ணை வந்து இங்கேருந்து சென்னையில் விட்றோமே, அதனால் வந்து எவ்வளவு இதுன்னு சொல்லி பல பேர் பல யோசனைகள் சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு பகவான் வந்து என்ன உத்தரவு கொடுத்துருக்காரோ அதை ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் அந்த காலேஜில் வந்து சேர்ந்ததனுடைய இது 4 வருஷம் முடிச்சு கவுன்சிலிங்கில் அது வந்து பிளேஸ்மெண்ட் ஆச்சு. சென்னை டிசிஎஸ்ஸே ஆச்சு. டிசிஎஸ் ஆகிறப்ப நாங்கள் வந்து கரெக்டாக நம்ம நாகர்கோவில் பேயோடில் வந்து கும்பாபிஷேகத்துக்காக ஒரு 4 நாள் ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தோம். நாகர்கோவிலில் இருந்தோம். அப்போ வந்து என்னுடைய பொண்ணு வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுது, எப்பா எனக்கு வந்து சென்னை டிசிஎஸில் செலெக்ஷன் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி. பகவானுடைய பகவானுடைய சிலைக்கு முன்னாடி பாடிக்கிட்டு இருக்கப்போ ஒரு ஃபோன் வந்து நான் வெளியே வந்து சொன்னேன்னா உடனே நாமாலய செயலாளர்கிட்ட சொல்லவும் அங்கே ஒரு பிரார்த்தனை வச்சாங்க. நான் வந்து அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். ஆனால் போட்டது கொச்சின்ட்டாங்க. ரைட்டு. இப்போ நாங்கள் என்னுடைய மனைவி ஏற்கனவே வந்து என்னென்னா, எது செய்தாலும் பகவான் வந்து கரெக்டாக செய்வாருங்கிற நம்பிக்கை அப்போ இருந்து ஏற்பட்டுச்சு. அதனுடைய பின்னாடி வந்து என்னென்னா, நம்ம வந்து இந்த கோயம்புத்தூரில் இந்த காலேஜில் இருந்திருந்தாலும் இவ்வளோ சிறப்பாக வந்திருக்க முடியாது. ஆனால் பரவாயில்லை, இந்த காலேஜ் அருமையான காலேஜ் அப்படின்னு சேர்த்து அது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக டிசிஎஸில் டெவலப்பர் இன்ஜினியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி இது அடுத்து வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து என்னுடைய பொண்ணுக்கு திருமணம் பார்க்கறதுக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு என்னென்னா ஒரு பெரிய என்னென்னா, நம்ம பொண்ணுக்கு இது வந்து ஒரு பெரிய வேலையே, இது எப்படி நம்ம வந்து முடிக்கணும், வெற்றிகரமாக எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் திருவண்ணாமலை போகிறோம். திருவண்ணாமலை போய் தேவிகா அம்மாட்ட வந்து சாமி கும்பிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறோம்,
அவங்க நீங்கள் வழக்கம் போல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நாம நோட்டில் எழுதுங்க, பகவானை பிரார்த்திங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நாமம் சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறோம். சொல்லி முடித்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ரிமோனியில் நாங்கள் பதிஞ்சோன்னே எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஜாதகம் மதுரையிலேருந்து ஒரு ஜாதகம் வருது. அதை போய் பார்க்குறோம். கடைசியில் பார்த்தா என்னுடைய சம்மந்தி வந்து எனக்கு சுற்றி முற்றி உறவினராக வந்துடுறாங்க. அது வந்து சிறப்பான முறையில் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான வழிவகைகள் பார்க்குறோம். அப்போ தான் வந்து இந்த நிச்சயத்தை சேலை எடுக்கிறப்ப நானும் என்னும் மனைவியும் மதுரை ராஜ்மஹாலுக்கு பட்டுப்புடவை எடுக்கிறதுக்காக போகிறோம். வர வழியிலே குடரோடுக்கிட்டே வரப்ப என்னால் ஒன்றும் மூச்சு விட முடியல. வர மூச்சு விட முடியல. எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லவும் வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் வந்து நான் இந்த காட்டாஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறேன். அப்போ டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு கொரோனா, அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு சுகர் இருக்கா ப்ரெஷர் இருக்கான்னு கேட்குறாரு. எனக்கு அந்த அட்மிஷன் ஆகிறப்ப வயசை வந்து 56 அப்படிங்கிறப்ப எனக்கு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. அப்போனா நீங்கள் ஆஸ்பத்திரிக்குள்ளே வரலாம் அப்படின்னு. ஏன் சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, என்னங்கன்னு கேட்டேன். சுகர் ப்ரெஷர்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அட்மிஷன் ஆகிறோம், உள்ளே இருக்கிறோம். நான் வந்து ஒரு பெரிய கவலையில் இருக்கேன். என்னென்னா, நம்ம இந்த கல்யாண நேரத்தில் வந்து நம்ம இங்கே ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்துட்டோம், நம்ம மனைவி மகள்லாம் இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு ஒரே இதுதான். இருந்தாலும் விடாமல் நாம ஜபம் தான், பகவானுடைய மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்தா அடுத்த நாள் என்னுடைய மனைவி அட்மிஷன் ஆகிறாங்க. அங்கே எனக்கே தெரியாது. அவங்க அடுத்த நாள் சாயந்தரம் வந்து டாக்டர் சொல்கிறாரு, ஜோதிலட்சுமின்னு ஒருத்தவங்க அட்மிஷன் வர போகிறாங்க. அப்போ எனக்கு வந்து ரொம்பவும் சங்கடமாக போச்சு. என்ன இந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம், இப்படி வந்துருச்சே அப்படின்னு சொல்லவும் என்னுடைய மனைவியும் வந்து காட்டாப்ஸில் அட்மிஷன் ஆகிறாங்க. அட்மிஷன் ஆனோடனே என்ன அப்படின்னா, என்னுடைய பொண்ணு வந்து வீட்டில் மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாருமே கிடையாது. அருகாமையில் உள்ளவங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இந்த சுகாதாரத்துறைக்காரவங்க வந்து எவ்வளவு செக்யூர் பண்ணணுமோ பண்ணிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியலை. அப்போ வந்து நம்ம யாரை பிடிப்போம், என்ன செய்வோம். என் பொண்ணு வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டா. அப்படி நான் ஒரு ஆள் தான், வீட்டை சுற்றிலும் யாரும் இல்லை, அது ஒரு ஆள் தான் இருக்குது, என்ன செய்ய முடியும். என்னுடைய உறவினர் யாருக்கும் ஃபோன் பண்ணாலும் பண்ண முடியல. அப்போ வந்து நான் நாமாயல செயலாளர் ஐயா அவர்கிட்ட சொல்லவும், அவர் தான் எனக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் மாறி மாறி டெய்லி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறைனாலும் ஃபோன் பண்ணி பேசி, ஒன்றும் இல்லை மாரிசாமி, நீங்கள் பகவான் மந்திரத்தை சொல்லுங்கன்னு விடாமல் சொல்லிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் 2 பேருமே ஓரளவுக்கு வந்து ஒரு 6-7 நாளைக்கு பின்னாடி இந்த மறைந்த சத்யநாராயணன் பொறியாளருடைய பையன் கபாலின்னு ஒருத்தர், அவர் அட்மிஷன் ஆகிறார். அவர் அட்மிஷன் ஆகி அவரை நாங்கள் வந்து போய் பார்க்க போகிறோம். அப்போ அவருடைய அறை வந்து கடைசி அறை. அந்த கடைசி அறை வந்து என்னென்னா, அந்த கொரோனா வந்து அதிகமாக உள்ளவங்களுக்கு தான் அங்கே வந்து அனுமதின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அந்த இதுக்கு போகிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் போய் அவரு தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேருமே பார்க்க போகிறப்ப அவர் எந்திரிச்சு உட்காந்து அந்த இதுலேயும் உட்காந்து, சார் நீங்கள் வந்தது எனக்கு பகவான் வந்த மாதிரி சார் அப்படின்னாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இல்லை சார், இங்கே வந்து நம்ம வந்து யாருமே இல்லையேன்னு நினச்சி வந்தா, நீங்கள் 2 பேர் வந்துட்டீங்க, ஒன்றும் கிடையாதுங்க, நாங்கள் இப்படி தான் நாமத்தை சொல்கிறோம், நீங்களும் நாமத்தை சொல்லுங்கள், பகவான் நம்ம 3 பேர்த்தையுமே சீராக வெளியே கொண்டு வந்து விடுறாரு சார், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்கிறோம். நான் வந்து ஒரு 12 நாள் ஆகுது, எனக்கு ஸ்கேன் எடுத்து நார்மல்னு சொல்கிறாங்க. என்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து தான் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணணும். அப்போ டாக்டர்கிட்ட சொல்கிறான், சார் 2 பேரும் போனால் தான் அங்கே வெளியே போக முடியும், நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லைங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 நாள் இருந்து தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், அப்படின்னா என்னையை வந்து நீங்கள் இங்கே ஆஸ்பத்திரியில் இருங்கட்டும், நாங்கள் 2 பேருமே போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே அவர்கிட்ட போய் நாங்கள் சொல்லலாம்னு போகிறோம். அவர் வந்து அவர் கண்ணை மூடி நாமஜபம் சொல்லிட்டு இருக்காரு. மேலே பார்த்தா ஒரு பட்டாம்பூச்சி அவருக்கு மேலே இருக்குது. அப்போ நாங்கள் என்னங்க எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, பாருங்கள் சார், பகவானே வந்துட்டார், இங்கே பாருங்கள் பட்டாம்பூச்சி இருக்குது, அப்போ எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சார், நான் நார்மல் ஆகிடுவேன் சார் அப்படின்னு சொல்லவுமே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆகி போச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தில் பார்க்க, கரெக்டாக ஒரு 15 நாள் கழித்து நானும் என் மனைவியும் வந்து சுகமாக வெளியே வரோம். அவர் ஒரு 4-5 நாள் கழித்து சுகமாக வெளியே வராங்க. அது வந்து உண்மையிலே சொல்கிறேன், அந்த பீரியடு வந்து ஏகப்பட்ட கொரோனானால் பல உயிர்கள் பிரிஞ்சது. உண்மையிலே பகவானுடைய அந்த அனுகிரகம் இருக்கனால தான் நாங்கள் வந்து வெளியே வந்தோங்கிறது நிச்சயம். அது மறுவாழ்வு கொடுத்தவர் பகவான் தான். அதனால் அதுக்கு பின்னாடி வந்து
நானும் என் மனைவியும் எவ்வளவு நேரம் நாமம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து சீரடைஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னுடைய மகளுக்கு திருமணமுக்கு பத்திரிகை நிச்சயமாயிருச்சு. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிட்டாங்க. பத்திரிக்கை கொடுத்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிற வேளையில் லாக்டவுன் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் அன்னைக்கு வந்து லாக்டவுன்னா எப்படி இங்கேருந்து கொண்டு போகிறது அப்படின்னு சொன்னால், நான் என் மனைவி என்னுடைய பொண்ணு காரில் நான் தான் ஓட்டிகிட்டு போய் கல்யாணத்துக்கு நாங்கள் இங்கே தான் 3 பேர் தான் போக முடியும் நிலைமை ஆயிடுச்சு. என்னுடைய மனைவி வந்து பகவான் படத்துக்கு முன்னாடி கேன்னு ரொம்ப அழுகிறாப்படி. என்னங்க நம்ம கல்யாணம் இப்படி இதாகி போச்சு, நம்ம எப்படிலாம் நினச்சி வச்சுருந்தோம், ஒன்றும் இதாகம்மா போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டு மன உடஞ்சிருந்தாங்க. விடாமல் நாமச்சவன் சொல்லுவோம், ஏதோ ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில் என்னுடைய மைத்தனர் அங்கேருந்து திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் நியூஸ் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க நான் பார்க்க கிடையாது அப்படின்னு. ஏங்க நீங்கள் கும்புற அருணாச்சலரும் யோகிராமும் உங்களுக்காக லாக்டவுன் ஒரு நாளைக்கு எடுத்து விட்ருக்காங்க உங்கள் கல்யாண நாளைக்கு, நீங்கள் நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பின்னாடி வந்து எப்படின்னா ஒரு 90% பகவான் மேலே பிடித்திருந்தது, 110% இனிமேல் இவர் காலவே விடக்கூடாது, இந்த காலை பிடிச்சிக்கிட்டா தான் இனிமேல்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி வந்து இப்போ என்னென்னா எது நடந்தாலும் எந்த செயல் நடந்தாலும் எந்த வினை நடந்தாலும் பகவான் தான் செய்கிறாருன்னு ஒரு இதில் இருந்து தீவிரமாக இருந்தான். அதுக்கு பின்னாடி என்னுடைய பொண்ணுக்கு வந்து பிரசவம்னு வர்றப்ப அதுக்கு ஒரு வேண்டுதல் பகவான்கிட்ட திருப்பி நாங்கள் தேவி அம்மாட்ட போய் வேண்டோம். அப்போ வந்து நம்ம நாமாலயத்தின் சார்பாக தான் போயிருந்தோம். போகிறப்ப நம்ம செயலாளர்கள் ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் பிரார்த்தனை சொல்லுங்கன்னாங்க. அப்போ போய் சொன்னோம். அந்த அம்மா வந்து சொன்னாங்க, நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் இதை செய்யுங்க, நிச்சயம் முன்னு. நாங்கள் கஸ்தூரிபா ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்துருந்தோம். ஏன்னா எனக்கு என்ன ஒரே பயம்னா அது ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற பிள்ளை, அதனால் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நினச்சிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஒன்றும் இல்லைன்னு வேணும். கரெக்டாக அதனுடைய டாக்டர் அவங்க நல்ல அருமையான டாக்டர், பொறுமையாக இருந்து அடுத்த நாள் வரையும் வைத்திருந்து அது நார்மல் டெலிவரி, பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கு வந்து உடனடியாக நாங்கள் போய் நன்றியும் சொன்னோம். சமீபத்தில் ஒன்று நாங்கள் வந்து விடாமல் இப்போ நாம நோட்டு வந்து விடாமல் எழுதுவேன். நான் எப்பயுமே வந்து ஸ்டாண்டிங் வந்து எங்கள் ஃபீல்டுக்கு போனாலும் நான் வழக்கம் போல் ஸ்டாண்டிங் சொல்லிக்கிட்டே இருக்கிறது வழக்கம். யாரும் இல்லைன்னா நான் வந்து அந்த ஸ்டாண்டிங்கை வந்து செல்லில் போட்டுட்டு நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறது வழக்கம். அது வந்து என்னென்னா போன தடவை போகிறப்ப என்னுடைய மகனுக்காக ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம் அம்மாக்கிட்ட. அவங்களும் பார்த்தோன்னே சிரிச்சிருவாங்க, என்ன வேண்டுதல் அப்படின்னு. உடனே அம்மா இந்த மாதிரி என்னுடைய பையன் வந்து பிடெக் படிக்கிறேன், காலேஜில் படிக்கிறேன், அதனால் அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, வழக்கம் போல் நீங்கள் பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். இப்போ வந்து அந்த நோட்டு முடிகிறது 3 பக்கம் தான் இருந்துச்சு. அப்போ என்னுடைய மனைவிட்ட கூட சொன்னேன் நான், என்னம்மா 3 பக்கம் தான் இருக்குது, இவனுக்கும் வந்து அந்த மே மாதத்துக்குள்ளே ஒரு பிளேஸ்மெண்ட் அமையணும் என்னம்மா அப்படின்னு சொல்லி. ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய மகன் ராம்குமார் வந்து ஃபோன் பண்ணேன். அப்பா எனக்கு பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சுப்பா, பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு, சின்ன கம்பெனி தான், ஹைதராபாத்தில் பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு. உடனே நானும் என்னுடைய மனைவியும் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. இது வந்து அவ்வளவு வலிமையானது, அதாவது இந்த நாமத்துக்கு வந்து அவ்வளோ வலிமை இருக்குது. என்னுடைய மகனும் மகளும் எப்பயும் எழுதுவாங்க நோட்டு. இப்போ அவனும் நான் டெய்லி ஒரு 11 எழுதுறான்னு சொல்கிறது, என்னுடைய மகளும் வந்து அங்கே கம்பெனி போனாலும் சொல்லிட்டு தான் உட்கார ஷீட்டில், அப்படி தான் பழக்கப்படுத்தியிருக்கான். பிளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சுப்பா, ரொம்ப சந்தோஷமையா, நீ எப்போ போகணும், நம்ம என்ன நினைப்போம் 1 மாதம் ஆகும் 2 மாதம் ஆகும், இல்லைப்பா 18ஆம் தேதி சொல்கிறா, அப்படி 22ஆம் தேதி எனக்கு ஹைதராபாத்தில் இருக்கணுப்பான்ட்டாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கோயிலுக்கு வந்து பகவானை கும்பிட்டுட்டு இப்போ திங்கக்கிழமையிலேருந்து அவர் அங்கே ஹைதராபாத்தில் வேலை பார்க்குறாரு. இதனுடைய நோக்கம் என்னென்னா, பகவானுடைய மந்திரத்தை இடைவிடாது நாம் ஜெபித்தால் நிச்சயம் நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான இது. பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்தார் நாமலயத்தின் சார்பாக நிறைவேற்ற பேச்சாளர் மாதிரி நல்லா தொகுத்து